Ilavira Punjira, a valley where leaves never fall. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிருபாஸ் vlog. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாகாமனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 days நம்ம இங்கே இருக்க போகிறோம் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு இலவீழா பூஞ்சிரா அப்படின்ற ஒரு இடம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இலவீழா பூஞ்சிரா வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வருது. 1 hour 11 minutes காட்டுது மேப்பு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிற இந்த இலவிழா பூஞ்சிரா அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவியில் தான் நான் பார்த்தேன். அந்த மூவியோட பேரே வந்து பார்த்திங்கன்னா இலவிழா பூஞ்சிரா. மலையாள மூவி அது. சௌபின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள ஆக்டர் நடிச்சிருப்பார். மொத்தமாகவே மூவியில் வந்துட்டு ஒரு 4-5 கேரக்டர் தான் இருக்கும். அந்த இலவிழா பூஞ்சிரான்றது வந்து ஒரு டாப்பில் இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். செக் போஸ்ட் சொல்ல முடியாது, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சின்னதாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபுல் கதையுமே இருக்கும். ஸோ அதனால் வேறு லெவலில் இருந்தது அந்த மூவியை பார்க்கும்போதே எனக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த இடம் சூஸ் பண்ணணும். நான் முக்கியமாக வாகமன் வந்ததுக்கான முக்கியமான ஒரு ரீசனுமே வந்துட்டு அந்த இடம் தான். அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அந்த ரூட்டுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஒரு 1 or 2 kilometers ஆஃப் ரோட் இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம ஒரு 1-2 kilometers வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு கேள்விப்பட்டது. பட் ஆனால் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் என் கூட வச்சுலாம் ட்ராவல் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அவ்வளோதான், ஹைவேல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் ரூட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. மெயின் அதாவது லாஸ்ட் ஒரு 30 kilometer டு ரீச் வாகாமன்லாம் வேறு லெவலில் இருக்கும். வா, இந்த இடத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த வாகாமனோட பியூட்டியே வந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சின்ன ரோடு தான் பார்த்தீங்களா. இந்த டேர்னிங்லலாம் 2 லாரியோ இல்லை 2 பஸ் அங்கே பாருங்கள். ஒரு பஸ்ஸு ஒரு லாரி வந்துட்டு போகணுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். கேரளா டிரைவர்ஸுக்கெலாம் ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா கேரளாவில் எல்லா இடமுமே இந்த ஹில்ஸில் இருக்க அளவு தான் இருக்கும் ரோடு. நேஷ்னல் ஹைவேலாம் இந்த லெவலில் நான் பார்த்துருக்கேன் கேரளாவில். வாவ், இதுதான் வாகமனோட ஸ்பெஷல். எனக்கு ரைட்டில் இருக்க மலை பார்த்தீங்களா. வாவ், அங்கெல்லாம் கம்ப்ளீட் மிஸ்ட்டு இருக்குது. நம்ம போகிற இடத்துல மிஸ்ட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி தான். இந்த கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வண்டியோட வியூவும் சேர்த்து வைங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. அதனால இந்த செட்டப் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் வந்துட்டு இன்னும் நல்லா மேலே ஆங்கிள் இது பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அது நம்ம இறங்கி எடுத்துக்கலாம் வீடியோ. பட் ரைடிங் ஆங்கிளில் இது எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். வாவ், என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. இவ்வளோ பெரிய புலி சிலைலாம் வச்சுருக்காங்க. ஆனால் வாகமனில் அனிமல்ஸ் இல்லை அப்படின்னாங்க. வாவ் கைஸ், வாகமனில் வந்துட்டு ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் டைமிங் எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு வியூ தான். பாருங்க எப்படி இருக்கு. வாவ் கைஸ், ஆக்சுவலி இங்கே வந்துட்டு வாட்டர் ஃபால் வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம மான்சூன் பக்கா மான்சூனில் வந்தோன்னா. செம்மையாக இருக்கு இந்த ரோடு. செம்ம அமைதியான ரூட்டு கைஸ். நான் பேசுகிற சவுண்டு ஏதோ நான் வீட்டுக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன். செம அமைதியாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து வாகாமனோட அந்த சென்டர் அந்த டவுனுக்குள்ளே போகவே இல்லை. அப்படியே ரூட் வந்து கொண்டு வந்துடுச்சு. இன்னும் 46 minutes நம்ம ரீச் ஆகிடுவோம்.
ஆக்சுவலி கம்பம்லேருந்து குமிளி வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த சபரிமலைக்கு போகிற அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா அங்கேயும் வந்து டிராஃபிக் இல்லை. பட் இந்த ரூட் வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரூம்லேருந்து இந்த ரோட்டில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த மவுண்டன் வியூஸ் அதெல்லாம் இருந்தது. பட் இங்கே வந்து டிப்பிக்கலாக ஒரு கேரளாவில் நம்ம ஓட்டுவோம்ல அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே மலை மாதிரியே தான் இருக்கும் கேரளாவே. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு செம ஃபன்னாக இருக்குது ஓட்டுறதுக்கு. பட் இன்னும் எக்ஸ்ட்ரானரியான வியூஸ் அந்த மாதிரி இன்னும் எதுவும் வரல. ஸோ அந்த பிளைன் ரோட்லேருந்து ஒரு டீவியேஷன் எடுத்து போயிட்டுருக்கோம். வாவ்! பரவாயில்ல. ரோடு வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன் இப்போ வரைக்கும். வாவ் கைஸ், லுக் அட் தி வியூ. என்னோட மேப் பார்த்தீங்கன்னா திடீர்னு மேப்லேருந்து டிவேட் ஆகி பக்கத்தில் பச்சை கலர் அந்த மவுண்டன்லாம் போகிற மாதிரி காட்டுது. பட் ஆனால் இதை தவிர வேறு எந்த ரூட்டுமே டிவேட் ஆகலை. இதில் தான் நம்ம வந்தாகணும். அண்ட் இந்த vlogல வந்துட்டு இந்த சீரியஸ் கம்ப்ளீட்டாகவே நான் வந்துட்டு வயர்லெஸ் மைக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இன்னொன்று இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, நான் வந்து வியூஸ் மாற்றிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் இங்கே வச்சுருந்தேன்ல, டிஜேயில் வந்து டக்குன்னு ஒரு லாச் மாதிரி தானே அது. ஸோ நீங்கள் ஸ்க்ரூவை கலட்டி டைட்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ நான் இங்கே வச்சுருந்தேன், டக்குன்னு எடுத்து இப்போ ஃப்ரண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவும் வந்துட்டு என்னோட ஆடியோ வந்துட்டு சூப்பராக இருக்கு. ஏன்னா இதில் எந்த ஒயர்ஸ் எதுவுமே கிடையாது. டிஜே மைக் மட்டும் ஹெல்மெட் உள்ள வச்சுருக்கேன். மைக் 2 டிரான்ஸ்மிட்டர் மட்டும். ஸோ கிளாரிட்டி, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ஹைவேல எடுத்த கிளிப்பிங்ஸுமே இதுக்கு முன்னாடி பிளாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95ல போகும்போது பேசும்போதே அந்த வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வியூ என்னன்றதை சொல்லுங்கள். வாவ்! சின்ன சின்ன ஊர், மொத்தமாக ஒரு 2 கடை அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு ஜங்ஷன் இங்கே. ஓகே, வேற எங்கேருந்து ஒரு ரூட் வருதுங்க பாருங்களேன். இந்த ரூட்லாம் வேற லெவலில் இருக்கு. பட் இது எங்கே போகுதுன்னு தெரியல. மேபி கோட்டயம் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்துட்டு இந்த ரோடில் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. ஓகே, இந்த இடம் கோட்டயம்னு போட்டிருக்கு. மூணு நிலவு. என்னடா 3 நாளும் ஒன்று தான், நிலவுனாலும் ஒன்று தான். 3 நிலவுன்னு வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் நம்ம அந்த ரோடில் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. நம்ம அங்கேருந்து ஒரு டைவர்ட் பண்ணி வந்திருக்கோம். வாவ்! இது ரிவர் போயிட்டுருக்கு. கீழே ஃபுல்லாக பெபிள்ஸு, செம்ம அழகாக இருக்குது. ஓ கைஸ், எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? செம்ம கிறிஸ்டல் கிளியர். ஆக்சுவலி அதில் தண்ணி இருக்குது. பட் ஆனால் அது கீழே இருக்க அந்த கூழாங்கல் வரைக்கும் அப்படியே கிளியராக தெரியுது. கலங்களே ஆகாத ரிவர். போனிப்பாடு, ஒரு ஊர் பேர் கூட என்னால் படிக்க முடியலடா. அதுவும் அந்த ஊர் பேர் நம்ம படிக்கிறது வேற மாதிரி இருக்கு, அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது சுத்தமா வேற மாதிரி தான் இருக்கு. இன்னும் 26 மினிட்ஸ் நம்ம ரீச் ஆயிடுவோம். ஓகே, லெஃப்ட் ரைட்டு, நம்ம வந்து ரைட்டு போகணும். சின்ன ரோடு தான் இது. ரப்பர் தோட்டம் பார்த்தீங்களா? வாவ் கைஸ், ஆக்சுவலி நம்ம வந்து பைக்குன்னு போடுறதால நம்மள வேற ஏதோ ஒரு ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது கேட்கணுமா? இன்னும் மேலே போகுது. வாவ், செம்ம ஹைட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. செம்ம நேரமான ரூட்டு கைஸ். ஃபுல்லாக ரப்பர் தோட்டம், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. இது என்ன கரெக்டான ரூட்டு தானு தெரியல. ஆனால் மேப்பு கிளியராக போயிட்டு இருக்கு. பட் இவ்வளோ சின்ன ரோடாக இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி அந்த ஹைவேலேயே நம்ம போயிருக்கலாம் தான் நினைக்கிறேன். பட் ஓகே, இது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஆனால் இது ஃபாரஸ்ட்லாம் கிடையாது, ஃபுல்லாக வீடுங்க எல்லாமே இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது.
யாராவது இருந்தால் கேட்கலாம், கரெக்டான ரூட்டை தான் போகிறோமான்னு சொல்லிட்டு. கேட்க கூட ஆளே இல்லையே. ரூட்டும் அப்படியே கொஞ்சம் இதுவாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் உள்ளே எவ்வளோ டென்ஸுன்னா உங்களுக்கு சுத்தமாக வெளிச்சம் வரல பார்த்தீங்களா அந்த இடத்துல. கொஞ்சம் கொஞ்சம் இங்கெல்லாம் தான் வெளிச்சம் வருது. மீதி எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருட்டாகவே தான் இருக்கு. வாவ் கைஸ், சரியான ஒரு ஃபால்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கீங்க பாருங்க. செம்ம ரூட்டு கைஸ். இது கண்டிப்பாக வந்து பஸ் எல்லாம் போகிற ரூட்டு கிடையாது. நம்ம பைக் அப்படின்றதுனால தான் இந்த ரூட்டில் எடுத்துன்னு வந்துருக்கு. சான்ஸ்லெஸ் பா. இதெல்லாம் ஃபுல்லாக மான்சூன்லலாம் அடிச்சுட்டு கொட்டும் அவ்வளோ இதுக்கு. இப்போவே வந்து தண்ணி இருக்கு நல்லா. மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. இங்கே ஒரு ஆட்டோக்கார் வர்றாரு, அவர் வேணா கேட்டு வேணா பார்க்கலாம். சார், இளவீழா பூஞ்சிரா ஸ்ட்ரைட்டா? அப்படியே போன்னு சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னு தெரியல. மேலே போன்னு மட்டும் கேட்டுது. வாவ் கைஸ், வேற லெவல்ல இருக்கு இந்த ரூட்டு. ரோடு போக போக கொஞ்சம் மோசமாயிட்டே இருக்கு. பட் இங்கே ஏதோ ஒரு ஊர் இருக்கு, ஆட்டோல எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கைஸ், நான் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த vlog வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கணுன்றதுனால நான் ஆஃப் பண்ணல, அப்படியே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். வாவ் கைஸ், அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. ஏறுது, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஏற்ற வேண்டியிருக்கு. செம்ம ஹைட்டு. வாவ், எனக்கு தெரிஞ்சு இதுதான் வாகமன்லேயே ஹைட்டான பிளேஸா? ஏன்னா இதை தாண்டி மலையே மேலே தெரிய மாட்டேங்குது. இது மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. செகண்ட் கியர்லாம் வேலைக்கு ஆகுது, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஏற்றுற அளவு இருக்கு எலிவேஷனு. வாவ், ஏதோ ஒரு வீடு வருது. யாருன்னா இருந்தா கேட்கலாமா? டீ கடையா வீடான்னு தெரியல. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து பார்த்தாக்கா இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க. கேட்டு பார்க்கலாமா? ப்ரோ, இளவேளா பூஞ்சிரா சைட் ரோடு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓ, ஸ்கூலே இருக்கியா? என்னடா இது, நம்ம தான் ஏதோ காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டுமா, இந்த ரூட்டே இல்லையான்னு நினச்சா. இவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்கு, இங்கே ஒரு தோட்டம் இருக்கு, வீடு இருக்கு. டிப்பிக்கல் கேரளாடாப்பா. கைஸ், கேரளா இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ். எப்படிப்பட்ட ரூட்ல நம்ம வந்தோம், நேராக அந்த இளவேழா பூஞ்சிரா அந்த மூவியில் பார்த்த அந்த லொக்கேஷன் கொண்டு போய் நம்மளை சேர்க்கணும்னு பார்த்தா சூப்பரான ஒரு ரோட்ல எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஆரோ மார்க்லாம் சூப்பராக போட்டு வே டு இளவீழா பூஞ்சிரா அப்படின்னு போட்டு கிளியராக இருக்கு. ஆக்சுவலி வேற ஏதோ இடத்துலேருந்து வரதா இருந்தால் இந்த ரூட் வந்து கனெக்ட் ஆகும் போல இருக்கு. பெரிய ரோடு. இன்னும் 5 minutes to reachன்னு காட்டுது. ஆக்சுவலி நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால, இங்கேயே ஸ்டே எல்லாம் வேற இருக்கு. ஸோ நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால ரோட்லாம் நீட்டாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட், என்ன வியூ பாயிண்ட்னு தெரியல. இது முனியாரா கேவ். இந்த சைடு இளவேழா பூஞ்சிரா. வா, ஏதோ ரிவர் வர பார்த்து. வா கைஸ், லுக் அட் த வியூ கைஸ். வா, இந்த ராக் பாருங்களேன். முனையில வந்து நிக்குது, எப்படி நின்றுருக்குன்னே தெரியலையே. டிப்பிக்கல் வாகாமனோட இதுக்கு இப்பதான் வந்திருக்கோம். வேற லெவல் கைஸ். அதுவும் இப்படி ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல வந்துட்டு அவ்வளோ சூப்பரான ஒரு ரோடு வேற. பயங்கரமா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு. இளவீழா பூஞ்சிரா லேக். அந்த லேக்கோட பேரே இளவீழா பூஞ்சிரா.
இந்த இடத்துக்கு வந்து இளவீழா பூஞ்சிரா அப்படின்றது வந்து ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அது என்னன்றது அந்த படத்தில் ஒரு சீனில் சொல்லுவாங்க. அது என்னன்றது நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன். இல்லை, நான் வேற ஏதோ ரூட்டில் போயிட்டுருக்கேன். கரெக்ட் தானா? ஓகே, ஃபைன். இளவீழா பூஞ்சிராவோட வியூ பாயிண்ட் இது. சார், இளவீழா பூஞ்சிரா இதுதானா? அந்த ஒரு ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்ல, சின்னட்டு. இப்படியா? வாக் பண்ணால் ஒரு 10 minutes தானே ஆகும்? ஆ, ஓ, ஒன் வேவே ½ hour ஆகுமா? ஓ, மலை ஏறி போகணுமா மேலே இது? ஓகே, சரி, ஓகே, நான் வாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கைஸ், இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இளவீழா பூஞ்சிராவில் இருக்கோம் இப்போது. ஸோ இங்கே வந்துட்டு பைக்கை இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு இதான் அந்த ட்ரெக்கிங்கோட பார்த்து. ஸோ இங்கேருந்து ½ hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு கடை இருந்தது, ஹெல்மெட் மட்டும் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்புவோம். ஸோ கைஸ், ½ hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கிட்ட தான், ஆக்சுவலி வந்து ஒரு 1 kilometer தான் இருக்கும் அப்படின்னாங்க. நான் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இங்கே ஒரு ஜீப் டிரைவர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்துட்டு நான் ஜீப்பில் கொண்டு போகிறேன் ஆஃப் ரோடு அப்படின்னாரு. எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொன்னால், இல்லை ½ hour போகிறதுக்கு ½ hour இறங்குறதுக்குன்னாரு. அதுக்கப்புறம் இங்கே 2 பேர் வந்தாங்க, போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, குழப்பம் இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மூவியில் பார்த்த அந்த 2 இடம் மட்டும் பார்க்கணுன்னு இருக்கு எனக்கு. ஒன்று வந்துட்டு அந்த ஒரு ஸ்டேஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஸ்டே பண்ணுற ஸ்டேஷன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒரு பாறை ஒன்று இருக்கும், அந்த பாறை மேலே நின்று தான் வந்துட்டு ஃபோன் பேசுவாங்க அந்த படத்தில். ஏன்னா அங்கேருந்து மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாவ் கைஸ், வேறு லெவலில் இருக்குது சீனரி. இங்கேருந்து பாருங்கள். ஸோ கேஸ், இப்போ தான் நம்ம ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது வந்து இளவீழா பூஞ்சிராவோட வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நம்ம இங்கேருந்து நடந்து போகணும். அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்படி போகணுமா? வழி. தேங்க்யூ. செம்ம விண்டு. நான் பேசுறது கிளியராக இருக்கா? ஏன்னா வின் நாய்ஸ் தான் கேட்குதான்னு எனக்கு தெரியல. So 3200 feet above the sea level இருக்குது இந்த இடம். வரும்போதே பார்த்துருப்பீங்க, செம்ம ஸ்ட்ரீட்டில் ஏறி தான் நம்ம வந்தோம். இங்கெல்லாம் ஜீப் ஈஸியாக போயிடும், பட் அந்த இடத்துல பயங்கர டஃப்பாக இருந்திருக்கும். ஓகே, இங்கே ஜீப் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம நடந்து போய் தான் வரணும். இந்த சங்கிலியை தான் அந்த மூவியில் காட்டுவாங்க. அவன் எடுத்துகிட்டு மாட்டிகிட்டு போவான். ஸோ சேம் பிளேஸாக இப்போ நின்றுருக்கோம். இதுக்கு மேலே வெஹிக்கல்ஸ்லாம் அலோடு கிடையாது. ப்ளீஸ் ½ hour தான் ட்ரெக்கு, பட் ஆனால் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வந்த ரூட்லேருந்து நான் காட்டுறேன் மேலே எவ்வளோ தூரம் ஏறணும்னு. ஸோ அங்கே ஒரு பில்டிங்குமே தெரியுதா? அங்கேருந்து அப்படியே நம்ம வந்தோம். வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டு அந்த உச்சி போயிட்டு அங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியல, கேமரா வழி ஜஸ்டிஸ் வந்துன்னு தெரியல. ஆனால் ஏறுறது வந்துட்டு ரொம்ப ஸ்லீப்பாக தான் இருக்குது. பா, எங்கேயுமே மரமே இல்லை தெரியுதா உங்களுக்கு? இளவீழா பூஞ்சிரா, எ வேலி வேர் லீவ் நெவர் ஃபால். பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல நிற்கும் போதே அந்த ஃபீலே எனக்கு. ஏன்னா அந்த மூவியில் பார்க்கும்போதே இங்கே வரணும்னு நான் நினச்சேன். செம்மையாக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம மிஸ்ட் இருக்கும் அந்த மூவி எடுத்த சமயம், அந்த மாதிரி மழை மிஸ்ட் அப்படி இருக்கும். இப்போ மிஸ்ட்டு அந்தளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் வந்துட்டு வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இது வந்து போலீஸ் வயர்லெஸ் ஸ்டேஷன் ஆக்சுவலி.
இப்போ வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. இது வந்து அந்த படத்தில் வராது. ஸோ இந்த போலீஸ் வயர்லெஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் வருது. ஆனால் அந்த மூவியில் வந்தது வந்துட்டு அங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அதுதான். ஸோ அங்கே தான் அவங்க தங்கியிருப்பாங்க. அதில் தான் ஃபுல் ஸ்டோரி நடக்கும். ஸோ நம்ம கிட்ட போய் அதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஃபுல் மூவியே நடக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு விண்மீன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த வயர்லெஸ் டவருக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த இடம். ஓ வா. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் நடக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய டவர் இருக்கும் வயர்லெஸ் டவருக்காக. ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல் இருக்கும். அண்ட் இந்த இடம் சான்ஸே இல்லை கைஸ், வேறு லெவலான ஒரு பிளேஸு. ஸோ இந்த கல் மேலே இருந்து தான் வந்துட்டு செல்ஃபோன் பேசுவாங்க. ஏன்னா இங்கே மட்டும்தான் டவர் வரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மூவியில் காட்டுவாங்க. நான் ஒரு வியூ இங்கேருந்து நான் அப்படியே ஒரு 360 வியூ ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ கைஸ் இங்கேருந்து நான் கிளம்புறேன். ஸோ வாகாமன்லேருந்து இந்த இளவேடா பூஞ்சிரா வந்த ரூட்டு, அதுக்கப்புறமா இந்த ட்ரக், இந்த பிளேஸ் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நம்ம போயிட்டு இன்னும் நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய ட்ராவல் வீடியோஸ், ரைட்ஸ் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'll meet you guys in another video. Until then, it's bye bye from Kripa. Keep riding and keep learning, guys. Bye.